பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது. அது வழக்கமாக நடக்கிற மற்ற பிறந்த நாட்களைப் போல அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் நடக்காத பிறந்தநாள் விழா பெரியாருக்கு மட்டும்தான். அடுத்த செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் நாம் இதற்கு முன்பெல்லாம் பிறந்தநாள் விழாக்களை பல பேருக்கு எடுத்திருக்கிறோம். நமக்கு பழக்கமாக இருந்திருக்கிறது. யாருக்குன்னா பிறப்பு இறப்பு இல்லாத கடவுளுக்குத்தான் பிறந்தநாள் விழா எடுத்திருக்கிறோம். அவன் ஒரு பக்கம் சொல்லுவான் பிறப்பு இறப்பு இல்லாத கடவுள், ஆனால் அவங்களுக்கெல்லாம் பிறந்தநாள் வச்சிருப்பான். விநாயகர் சதுர்த்தியில் பிறந்தார், கந்தன் சஷ்டியில் பிறந்தான், கண்ணன் அஷ்டமியில் பிறந்தான், ராமன் நவமியில் பிறந்தான்னு பிறந்தநாள் அவங்களுக்கெல்லாம் உண்டு. ஆனால் அவளுக்கு பிறப்பு இறப்பு இல்லை என்று ஒரு பக்கம் பேசிக்கொண்டும் இருப்பார்கள். ஆனால் நாம் நம்மோடு வாழ்ந்து நம் இடையில் வாழ்ந்து நம்முடைய மேம்பாட்டுக்காக உழைத்த தலைவருக்கு இப்பொழுது பிறந்தநாள் விழாவை எடுக்க கூடியிருக்கிறோம். அதில் பல்வேறு செய்திகளை நாம் பேசியிருக்கிறோம். இருந்தாலும் நான் இந்த துண்டறிக்கையில் 2 பெரியாருடைய கட்டுரைகளை அவருடைய மேற்கோள்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பெரியார் கொள்கை என்பது சுயமரியாதை தான். ஒரு மனிதனை யார் முதலில் மதிக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனை யார் முதலில் மதிக்க வேண்டும்? அவர் மனைவியா, பிள்ளைகளா, பக்கத்து வீட்டுக்காரரா, ஊர்க்காரர்களா? யார்? முதலில் மனிதன் தன்னை மதிக்க வேண்டும். நானும் ஒரு மனிதன், மற்ற மனிதர்களுக்கு உள்ள அனைத்து உரிமையும் எனக்குண்டு, அனைத்து தகுதிகளும் எனக்குண்டு, அதிக ஆற்றல்களும் எனக்குண்டு, நான் அவர்களோடு சமமானவன் தான் என்று முதலில் மதிக்க தெரிய வேண்டும். அதை மதிக்காத மனிதர்களாக நாம் இருந்திருக்கிறோம், தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சுயமரியாதை ஊட்டி, தமிழா நீ யார் என்பதை முதலில் உணர்ந்து பார், தன்னைத்தானே உணர்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்குத்தான் சுயமரியாதை என்ற சொல்லை, தன்மதிப்பு என்ற சொல்லை பெரியார் சுட்டினார். அதை நாம் எண்ணி பார்க்காதால் நாம் எத்தனையோ இழிவுகளை சுமந்து கொண்டிருந்தோம். அவன் சொன்னான், எதன் பேராலெல்லாம் சொன்னான். அதைத்தான் பெரியார் சொல்லுகிறார், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது கடவுளாச்சே, இது சாஸ்திரமாச்சே, இது பகவான் வாயிலிருந்து வந்ததாச்சே, பெரிய புராணம் சொல்லுகிறதே, சின்ன புராணம் சொல்லுகிறதே எல்லாம் நினைக்கக்கூடாது. அதைத்தான் பெரியாருடைய மேற்கோளை போட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்லித்தான் நம் மீது பலவற்றை திணித்தான். திணித்தது இழிவை திணித்தான். இழிவாக நாம் சராசரி மனிதனுக்குள்ள உரிமைகள் நமக்கு இல்லை, சராசர மனிதனுக்குள்ள தகுதி நமக்கு இல்லை என்பதாக ஆக்கி வைத்திருந்தார். நாம் ஏற்றுக்கொண்டிருந்தோம். சிறப்பு பெண் விடுதலையை பற்றி பேசினார், நம்முடைய தமிழர்களுடைய சுயமரியாதை மேம்பாட்டை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் நாம் நம் மீது விதிக்கப்பட்ட இழிவுகளை நாம விரும்பி ஏற்றுக்கொண்டிருந்தோம். கழுத்தில் புண்ணு இருந்தால் கூட நுகத்தை தூக்கியவுடன் மாடு குனிந்து முட்டிக்கொள்ளும். அது மாடு. கழுத்தில் புண்ணு இருக்கும், நுகத்தை முட்டினால் வலிக்கும்னு தெரியும். இருந்தாலும் அது பழக்கத்தின் காரணமாக தூக்கணும்னா கழுத்தை கொடுக்கும். மனிதர்கள் எல்லாம் அப்படி இருக்கலாமா என்று பெரியார் கேட்டார். அது மாடு, அது இருக்கிறது. நீ மனிதன் என்று சொல்லி கூடுதலா ஒரு அறிவு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நீ அந்த இழிவுகளை சுமந்து கொண்டு இருக்கலாமா? அதற்கான எதிர்கேள்வி வைக்க வேண்டாமா? எதிர்த்து போராட வேண்டாமா? முதல்ல இது உன் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது, செயற்கையாக சதிகாரர்களால் சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதையாவது நீ உணர வேண்டாமா என்ற கேள்விகளை கேட்டு நமக்கு உணர்வூட்டிய பெரியார். அதனால் நாம் பெற்ற பலன்களுக்காக நன்றி அறிவிப்பாகத்தான் நாம் கூடி நிற்கிறோம். பல்வேறு இடங்களில் இருப்பவர்களுக்கு தோழர் மணிவண்ணன் அவர்கள் முதல்ல குறிப்பிட்டார், வெறும் கடவுள் மறுப்பாளராகத்தான் பலருக்கு தெரிகிறார்கள். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் அவர் எடுத்த போராட்டங்கள், அவர் நடத்திய இயக்கங்கள் எல்லாம் கடவுள் மறுப்புக்காகலாம் எதையும் அவர் செய்ததாக தெரியவில்லை. 2 போராட்டம் கடவுள் மறுப்பு அடிப்படையாக கொண்டதாக சொல்லலாம். விநாயகரை உடைத்தார், அது 53 விநாயகர் உடைப்பு போராட்டம் நடத்தினார். அது ஒரு அடையாள போராட்டமாக, வடவர் பண்பாட்டு திணிப்பின், ஆரிய பண்பாட்டு திணிப்பின் அதற்கு எதிர் நடவடிக்கையான ஒரு குறியீட்டு போராட்டமாக அவனுடைய முழு முதற் கடவுள் அவர். அடுத்தது ராமர் படை எரிப்பு, இந்த 2ஐ செய்தார். ஆனால் அந்த 2 பேர் பற்றத்தை இப்போ பார்த்திருக்கிறோம். இந்த விநாயகரும் ராமனும் இந்த இந்திய நாட்டை போட்டு குலுக்கை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் தொடக்கத்தில் அவங்க 2 பேர் மேல் நடத்தின தாக்குதல், அதற்கு அடுத்த 2 போராட்டம் தவிர
அனைத்து போராட்டங்களும் வெகு மக்களுக்கானது, பொதுமக்களுக்கானது. இன்னும் சொல்ல போனால் அவர் எடுத்த இறுதி போராட்டம் பக்தர்களுக்கு மட்டுமே ஆன போராட்டத்தை இறுதியில் எடுத்தார். அவர் கடைசி போராட்டம் அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகராகும் உரிமை வேண்டும் என்பது. அதுதான் அவருடைய இறுதி போராட்டமாக அறிவித்திருந்தார். ஜனவரி 26ஆம் நாள் 1974 ஜனவரி 26 அன்றைக்கு நான் தோழர்களோடு கருவறைக்குள் நுழைகிற போராட்டம் என்று சொன்னார். நீ சொல்றவரையெல்லாம் நாங்கள் இருந்துக்கிறோம், குளிச்சுக்கணுமா குளிச்சுக்கிறோம், தோழர்கள் வேண்டுமென்றால் விபூதி அணிந்து கூட வருவார்கள்னு பெரியார் சொன்னார். நீ அதுக்கு ஒரு நிபந்தனையா போட்டீங்கன்னா விபூதி கூட வச்சுட்டு வர்றோம், சுத்தமாக வர்றோம், கோவிலுக்குள் நுழைவோம், நாங்கள் நேராக போய் பூ போடுறோம் அந்த சாமி மேலே, என்னையா தப்பு என்று கேட்டார். நான் என்று அவர் பெரியார் இயக்கத்துக்காரர்களை சொல்லவில்லை, எங்கள் தமிழர்கள் எங்கள் மக்கள் செய்வார்கள், செய்கிற உரிமை வேண்டும், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாம், தகுதிகளை வை, எல்லாம் தகுதி வை. நீ வேணா இத்தனை அடி உயரம் 175 சென்டிமீட்டர் இருக்கணும் எல்லாம் வச்சு எல்லாம் கூட அளவு கூட வை, அல்லது கல்வி தகுதியை வை. படிப்பு, அதற்கான வேதங்களை படிக்க வேண்டும், ஆகமத்தை படிக்க வேண்டும், வழிபாட்டு முறைகள் பயிற்சி வேண்டும், என்ன வேண்டுமானால் வை, ஒரு பட்டய தேர்வு வை, தேர்ச்சி அடையவர்களுக்கு அந்த பணியை கொடு. நீ வேண்டாம் என்று சொல்லுகிற, எதிராக சொல்லுகிற மற்ற மதத்தில் அதுதான் இருக்கு. நம்மளுக்கு உடனே எப்போதும் நம்ம இந்து அமைப்புகள்லாம் சொல்லுவார்கள், இவங்கெல்லாம் துளுக்கங்கிட்ட பிரியாணி வாங்கி சாப்பிட்டான், கிறிஸ்துவன் காசு இல்லைன்னு சொல்லுவான், என்னென்னமோ சொல்லுவான். அந்த மதத்தில் இருக்கிறது. அவர்கள் உரிய கல்வியை பெற்றால் அவர்கள் போய் அவர்கள் வழிபாடு நடத்துவதற்கு உரிமை உண்டு. எங்கு பிறந்திருந்தாலும் அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் போதும். அதற்கு உரிய தகுதி படிப்பை வச்சிருந்தா பண்ணலாம். கிறிஸ்துவத்திலும் அப்படித்தான், இஸ்லாத்திலும் அப்படித்தான். இந்து மதத்திலும் வை, பக்தியாக இருக்க வேண்டும் வை. வேண்டாம், முதல் வையே பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும், அவன் மத கல்வியை படிக்கட்டும், படித்தவுடன் அவனை கொடுக்கறதுக்கான தடை. அப்போது சொன்னான், இந்துக்கள் எல்லோரும் சமமானவர்கள் அல்ல, எங்களில் ஒரு பிரிவினருக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கிறது, பார்ப்பனனுக்கு மட்டும் தான் அது உண்டு, பார்ப்பாத்திக்கு பிறந்தவனுக்கு மட்டும் தான் அந்த தகுதி என்று சொல்ல தொடங்கினார். வெளிப்படையாக பேசினார்கள், விளக்கங்கள்லாம் கொடுத்தார்கள், சட்டத்தில் இருக்கலாம் திரித்து திரித்து விளக்கமெல்லாம் கொடுத்தார்கள். அதுதான் பெரியார் போராட்டம். அது இறுதி நாள் போராட்டம் மட்டுமல்ல, அவர் பார்ப்பனர் அல்லாதார் மாநாடுன்னு காங்கிரஸ் விட்டு வெளிவந்து 25 நவம்பரில் வெளியே வந்தவர் 26ஆம் ஆண்டு எல்லா பார்ப்பனர் அல்லாத தலைவர்களையும் அழைத்து ஒரு மாநாட்டை நடத்துகிறார் மதுரையில். பார்ப்பனர் அல்லாதார் மாநாடு மதுரையில் நடக்கிறது. அந்த மாநாட்டில் இவர் முன்மொழிந்த தீர்மானங்கள் 6 தீர்மானத்தை முன்மொழிகிறார். அதில் ஒரு தீர்மானம் தான் இந்துக்கள் என்று சொல்லப்படும் சகலருக்கும். ஐயா இந்துக்கள்னு ஏற்றுக்கிட்டதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள சொன்னதில்லை, இந்துக்கள் என்று சொல்லப்படுகிறோம், நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இன்று இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற சமூகத்தை சார்ந்த அனைவருக்கும் வழிபாட்டிலும் பூஜையிலும் தொழுகையிலும் சம உரிமை வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அதில் தான் முதல்ல சொல்றாரு, அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகராகும் உரிமை வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பேசப்படாத பேச்சு, லாகூர் பேச்சில் அதில் தடை பேச அனுமதிக்காததால் புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இப்பெல்லாம் அதை படித்திருக்கலாம். சாதி ஒழிப்பு என்ற நூல் வந்திருக்கிற, சாதியை ஒழிக்கும் வழி. அந்த புத்தகத்தில் அதுதான் சொல்றார், உரிய பட்டய படிப்பு படித்தவனுக்கெல்லாம் அர்ச்சகராகும் உரிமை வழங்க வேண்டும். அவர் பின்னால 36ல் சொன்னார், பெரியார் 26ல் சொன்னார், அவர் 36ல் சொன்னார். அது மட்டும் சொல்லல, இப்போது அந்த பணியில் இருப்பவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த பட்டயத்தில் தேர்ச்சி பெறவிடலாம், அவங்களை வெளியேற்றி விட வேண்டும் என்று சொன்னார், சேர்த்து சொன்னார். இவன் ஆகமத்தெல்லாம் நம்மகிட்ட கொண்டு வந்துருவான். ஆகமத்தை எல்லாம் ஆராய்வதற்கு ஒரு குழுவை எம்ஜிஆர் போட்டார், பெரியார் 100ஆண்டு விழாவின் போது நியமித்தார். அவர்கள்லாம் ஆய்வு செய்து அறிக்கையை கொடுத்தார்கள். நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த மகராசன் தலைமையில் அந்த குழு, அவங்க சொன்னாங்க, அந்த குழு தன்னுடைய அறிக்கையை கொடுத்தது. அந்த அறிக்கையில் சொன்னார்கள், ஆகமத்தில் பலதெல்லாம் சொல்லி இருக்கிறான், அளவுக்கு மீறிய பருமனோடு இருந்தால் அவன் அர்ச்சகருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்கான். இப்ப இருக்கிற அர்ச்சகன்ல ஒருத்தன் கூட இருக்க மாட்டான், ஆகமத்தில் அப்படிதான் இருக்கு என்று அந்த அறிக்கையில் அவர் மகராசன் சொல்லுகிறார். ஒரு கொத்தம் அர்ச்சனை இருந்திருக்க மாட்டான். அப்புறம் பல தகுதிகள், அதெல்லாம் பார்க்காத, இப்போ ஒரு தகுதியை பண்ணு என்று கேட்டதை போல அவர் பக்தர்களுக்காக போராட்டம் நடத்தினார். வெகு மக்கள், நம்முடைய மக்கள், உழைக்கும் மக்கள் பதவிகளுக்கு போக வேண்டும், கல்விக்கு போகணும், பதவிக்கு போகணும். நம்ம எல்லாவற்றுக்கும் தகுதி திறமை என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்.
நம்ம அதை கூட கேள்வி கேட்கல. பெரியார் தான் ஒவ்வொன்றையும் நுணுகி பார்த்தார். எதுனா தகுதி, எது திறமை என்று கேட்டார். வேலைக்கு போகணும்னா மதிப்பெண் வாங்கினால் போதும் என்று வைத்திருந்தார். 2 மணி நேரம் உட்கார்ந்து நினைவிலிருந்து செய்திகளை எழுதுவதுதான் தேர்வு. அதற்கு திருத்துகிறவர் மனப்பான்மையோடு அவர் இருக்கிற மனநிலைக்கு ஏற்ப மதிப்பெண் போடுவார். வீட்டில் பொண்டாட்டி கூட சண்டைன்னா குறைவா போடுவார், மகிழ்ச்சியா இருந்தால் அவர் சேர்த்து கூட போடுவார். எனவே 1-2 மணி நேரத்தில் நினைவிலிருந்து எழுத வேண்டிய செய்திகளை வைத்து திருத்துவனுடைய மனநிலையால் வழங்கப்படுவது மதிப்பெண். அரசு வேலை அப்படி இல்லை. ஏதாவது ஒன்றின் மீது முடிவெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் நிதானமாக சட்ட புத்தகத்தை திருப்பி பார்க்கலாம். 1 நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம், 3 நாள் பார்க்கலாம். தெரியவில்லை என்றால் தொலைபேசியிலோ கேட்டோ மற்றவரிடம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கப்புறம் முடிவெடுக்கலாம். அதுக்கப்புறம் 2 மணி நேரத்தில் நினைவில் இருந்தது வேண்டிய மார்க்க அடிப்படையாக வைக்கிற காவல்துறைக்கு ஆள் எடுக்க வேண்டும். அவர் வேடிக்கையாக சொல்லுவார், திருடனை துரத்தி பிடிக்கணும்னா உனக்கு உடல் வலிவு வேண்டும், அப்புறம் மனவலிவும் சேர்ந்து வேண்டும். சும்மா பிடிக்க முடியாது. இல்லைன்னா கையை முறுக்கி இழுத்து வர்ற உடல் வலிவு வேண்டும் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுவார். ஓடுகிற திருடனை பார்த்து நான் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொன்னால் நிற்க மாட்டான். பெரியார் சொன்னார், நான் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நிற்க மாட்டான், ஓடிக்கிட்டே தான் இருப்பான். நீ துரத்தி பிடிக்கிறதுக்கு உனக்கு உடல்ல சக்தி வேணும், மனதில் துணிவு வேண்டும், 2ம்ல வேணும். நீ அதை விட்டுட்டு மார்க்கை பார்த்து போட்டேன்னா எப்படி உருப்படும் என்று பெரியார் கேட்பார். இதையெல்லாம் சொல்லி அவனுடைய பித்தலாட்டமான அளவுகோலை முறித்தருவதற்கு ஒரு பக்கம் முயற்சி, இன்னொன்று இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் தங்கள் எல்லா சமுதாயமும் அவர்கள் மக்கள் தொகைக்கேற்ப வாய்ப்புகளை பெறட்டும். பாப்பானுக்கு 2.25% கொடுக்கல, எனக்கு மறுப்பே இல்லை என்று பெரியார் சொன்னார். எனக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை, கொடு 2.25 கொடு, 3 கூட கொடுத்துரு, மீதி எங்களுக்கான பிரிவை பிரித்து கொடு. அதை செய்தவர் பெரியார். அது எல்லா மக்களுக்கான போராட்டம் தான். அவர் பேசிய பெண் விடுதலை எல்லா சமுதாயத்திற்குமான பெண்களுக்கானது தான். அவர் இந்தி எதிர்த்தது என்பது தமிழர்கள் அனைவருக்குமான ஒரு செயல்தான். இப்படி ஒவ்வொன்றும் எல்லோருக்குமாக போராட்டம் நடத்தியவரை அவர் வாழ்நாள் எடுத்த ஒரு 100கணக்கான போராட்டங்கள் 2 போராட்டம் மட்டும்தான் நாத்திக கருத்தின் மீது எடுக்கப்பட்டது. ஆனால் அதைத்தான் தூக்கி சொல்லுகிறார். ஆனால் மக்கள் புரிந்தே வைத்திருந்தார்கள். மக்கள்லாம் தெரியாமல்லாம் இருக்கவில்லை. தெரிந்த சில அயோக்கியர்கள் இப்படி சொல்லலாமே தவிர மக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். 95 விழுக்காட்டினர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்களுக்கு எதிரான கருத்தைத்தான் பெரியார் பேசினார். கடவுள் நம்பிக்கையாளர்கள் 95 விழுக்காடு. அவர்களுக்கு எதிரான கருத்தை பேசியவர் தான் பெரியார். ஆனால் அவர் நம்முடைய தலைவர் என்று மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு இடத்திலெல்லாம் திரண்டு வந்தார்கள், அவரை மரியாதை செய்தார்கள். கூட்டமாக அவர் போனால் ஆயிரக்கணக்கில் கூடி அவருடைய உரையை கேட்டார்கள். தனக்கு எதிராக பேசினாலும் அதை நகைச்சுவாகத்தான் எடுத்துக்கொண்டார்களே தவிர தன்னை தாக்குவதாக கருதவில்லை. இன்னொரு தலைவர் இருந்தார், பெரியாருக்கு சம வயதுடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு தலைவர். அவர் எல்லா மக்களுக்கு 95 விழுக்காட்டு மக்களுக்கு நம்பிக்கையான கடவுள் நம்பிக்கை அவர் வைத்திருந்தார். ஆனால் தமிழர்கள் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் எது செஞ்சால் நமக்கு கேடாகத்தான் இருக்கும், இந்தியை திணித்தவன் அவன் தான், குலக்கல்வி கட்டம் கொண்டு வந்தவன் தான், ராஜாஜி யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பெரிய கவர்னர் ஜெனரலாக கூட இருந்தார். பெரிய பதவி, கவர்னர் ஜெனரலாக இருந்து குடியரசுத் தலைவராக இருந்துட்டு அப்புறம் மத்திய அமைச்சராகி கவர்னராக இருந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்து, நான் சொல்லுவேன் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நிற்கிறதுக்கு முந்தி செத்து போயிட்டார். அவர் தலைகீழாக வளர்ந்தவர். அவர் இங்கெல்லாம் கீழே இருந்து மேலே போவான், நம்மளால் அவன் அங்கிருந்து கீழே வந்தவன். அவரை யாரும் மதிப்பதில்லை. அவருக்கு சில இருக்கு, மாலை போடுறதுக்கு கூட ஆள் இல்லை. சேலத்தில் சில வச்சிருக்கான், ஏன்னா சேலம் நகராட்சி தலைவராக இருந்தவர். மாலை போடுறதுக்கு நகராட்சி ஊழியர்கள் தான் ஒரு பிறந்த நாளில் மாலை போடுறாங்க. என்னுடைய நண்பர் தான் அந்த இருந்தார், முதல்ல சொல்லுவார், எனக்கு வேற இது ஒரு வேலைங்க, இவனுக்கு மாலை போடுறதுக்கு நான் போடணும், பிறந்த நாளில் என்ன தான் எழுதி வச்சிருக்கான், நான் தான் போடணும். அதுக்கு ஒரு பீரியாடிக்கல் சொல்லுவாங்க, அதாவது கால வெளியீடு என்று பீரியாடிக்கல்ஸ் அனுப்பணும், என்னென்ன செஞ்சேன்னு. அதில் மாலை போடுவதை பற்றி ஒரு பீரியாடிக்கல் இருக்கான், எனக்கு வந்துடும், ரிமைண்டரில் போட்டு வச்சுட்டு இதுக்கு போய் நான் மாலை போடணும்னு சொல்லுவார் அவர். அவ்வளவுதான் அவரை மதிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய தலைவராக இருக்கலாம், பெரிய அறிஞர்னு சொன்னாங்க, யாரும் மதிக்கவில்லை. ஆனால் பெரியாரை இன்றும் அவர் மறைந்து எவ்வளவு ஆண்டு காலம் கடந்து விட்டது. இன்றைக்கு 40 ஆண்டு காலம் கடந்த பின்னாலும் பெரியாரை பற்றி பேசுகிறோம். பெரியாரை பற்றி பேசினால் நமக்கு ஆபத்துன்னு இன்னும் பல பேர் நினைக்கிறாங்க. பெரியாரை பற்றி மக்கள் புரிந்து கொண்டால், அவரை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய சுயநல வாழ்வுக்கு பாதிப்பு என்று கருதுகிறார். எனவே ஒவ்வொன்றும் அவர் எப்படி இருந்தார் என்பது பற்றி சில செய்தி. உலக நாடுகள் எல்லாம் முதல்ல பிரான்ஸில் வந்தது,
அரசையும் மதத்தையும் பிரித்து விட வேண்டும், ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடாது. ஸ்டேட் அண்ட் சர்ச் ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிடணும் என்று லூயி பெரி என்பவர் 19ஆம் நூற்றாண்டின் பாதியில், மன்னிக்கணும் 18ஆம் நூற்றாண்டின் 1750 முடிவெடுத்து சட்டமாக்கியவர் அவர். அந்த நாட்டில் மதத்தை அரசோடு கலக்கக்கூடாது, அரசு வேறு மதம் வேறு என்று ஆக்கினார். ஆனால் நமக்கு வந்த தலைவர் இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததா அவர் சொல்லுவோம். அவர் என்ன பண்ணார்னா மதத்தை கொண்டு வந்து திணித்தார். அது இப்போ அங்கே செப்டம்பர் 11 ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் நாங்கள் தலைப்பை கூட செப்டம்பர் 11 தலைப்பு வைத்தார். செப்டம்பர் 11 நிகழ்ச்சிகள்லாம் நினைவு கூறுகிற போது 1906 செப்டம்பர் 11 தான் ஜோகன்ஸ்பர்க்கில் இவர் நடத்திய போராட்டம், சத்தியாகிரக போராட்டம் என்கிற போராட்டம் காந்தியார் தொடங்கினார். அதில் கடவுள் பேரால் எல்லோரும் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், இதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று ஆரம்பித்தார். அப்புறம் எல்லாம் பஜனை கோட்டத்தில் இருந்ததெல்லாம் கொண்டு வந்து அரசியல் மேடையில் பஜனை பாட வைத்தார். கொண்டு வந்து மதத்தை திணித்தவர் அவர்தான். அரசியலுக்குள் மதத்தை திணித்தார். அதுக்கு முந்தைய ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால், 1.5 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் விளக்கியதை அவர் கொண்டு திணித்தார். அதை இன்னும் பிரிப்பதற்கு படாத பாடு பட வேண்டி இருக்கிறது. இன்னும் பெரும்பான்மை மக்கள் அவன் நம்பிக்கை வைத்துக் கொண்டுதான் இப்ப பெரும்பான்மைவாதம் பேசுகிறார். நாங்கள்லாம் பெரும்பான்மையான மக்கள், எனவே எங்க நாடு தான் இது, நாங்க சொல்றதா எல்லாம் கேட்கணும். எல்லோருக்கும் மத நம்பிக்கை இருக்கிறது, அது அவங்க நம்பிக்கை, அவர் வழிபடட்டும். நான் நம்புகிற கடவுளை நான் வணங்கிக் கொள்கிறேன் என்பது மத நம்பிக்கை. நான் வணங்குகிற கடவுளைத்தான் நீங்கள் அனைவரும் வணங்க வேண்டும், என் நம்பிக்கையைத்தான் நீங்கள் அனைவரும் கொள்ள வேண்டும் என்பதுதான் மதவாதம். அதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். அவன் சொன்னான், அப்படியெல்லாம் கொண்டு வந்து வைத்தார்கள். பெரும்பான்மை வாதம் என்பதும் காந்தியிடம் இருந்துதான் வந்தது. இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம், இந்தியை திணிப்பதற்கு காரணமாக இருந்தவர் 1916 இந்திய பிரச்சார சபையை உண்டாக்கியவர் அவர்தான். எல்லாம் பண்ணாங்க, வந்தது. அவர் 1920 அவர் பேசினார், திராவிடர்கள் இந்தியாவின் சிறுபான்மையினராக இருப்பதால் அவர்கள் தாம் பெரும்பான்மையினர் மொழியாகிய இந்தியை கட்டாயம் கற்றுத்தீர வேண்டும் என்று பேசினார். நம்ம சிறுபான்மையினர், எனவே பெரும்பான்மையினர் மொழியை எல்லாம் படித்து தீர வேண்டும் என்று. இவர்தான் ரொம்ப மென்மையான தலைவர் காந்தி. சொற்கள் மென்மையாக இருக்கலாம், குரல் மென்மையாக இருக்கும், ஆனால் அவர் மிக மோசமான செய்தியை பதிய வைத்தார் மக்கள் மனதில். பெரும்பான்மையர் சொன்னால் நீங்களாம் சிறுபான்மையெல்லாம் கேட்டுக்கணும் என்று சொன்னார். நம்மை படிக்க சொன்னார், படித்து தீர வேண்டும் என்று சொன்னார். ராஜாஜி கொண்டு வந்து திணித்தார். ராஜாஜி கொண்டு வந்து பள்ளியில் படியுங்கள் என்று சொன்னார். அப்பதான் நமக்கு வந்து இந்து பண்பாடெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும்னார். இந்து பண்பாட்டை பற்றி பலரும் பேசியிருக்கிறார்கள். இந்து பண்பாடு வந்தால் என்ன ஆகும், எதெல்லாம் சட்டவிரோதம் என்று சொன்னால் அதெல்லாம் சட்டப்படி நிறைவேற்றப்படும். 2 திருமணம் பண்ணா இப்போ வந்து சட்டவிரோதம், வழக்கு போடலாம். வழக்கு போட்டால் வந்து தண்டனைக்கு உரிய குற்றம். நம்ம தலைவர்களாக நினச்சிக்காதீங்க யாரும் வழக்கு போடலன்னு. அவர்களெல்லாம் சௌச்சாதிகாரங்களாம் மிக்கவர்கள், அவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக சொற்களை மனைவி துணைவி எல்லாம் மாற்றாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் குற்றமான செயல்கள் கடவுள் எல்லோரும் செய்திருக்கிறார்கள். எல்லா கடவுளும் இன்னைக்கு வந்தானா பீனல் கோடில் உள்ளதான் இருக்கணும். ஐயப்பன் அந்த ஆண்டு பிறப்பை பற்றி சொன்னார்கள். நாரதருக்கும் கிருஷ்ணனுக்கும் பிறந்தவர் தான் 60 வருஷமும். நாரதரும் கிருஷ்ணனும் சேர்ந்து பெற்றது தான் 60 குழந்தைகள். அவங்க தான் 60 வருடங்களாக இருந்து அவங்களுக்கு வரம் கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஐயப்பன் கதையும் அப்படித்தான். ஆணுமானும் சேர்ந்தால் எய்ட்ஸ் வருங்கிறான் மருத்துவத்தில். இவன் ஆண்டு வருங்கிறான், ஐயப்பன் வருவான்னு இவன் சொல்றான். நாம் அதையெல்லாம் இப்ப குற்றமாக இருந்திருக்கும், அவனை உள்ள போட்டிருப்பான். இப்படி பல குற்றங்களை எல்லாம் நாம் அதெல்லாம் படிச்சோம்னா வந்திருக்கும். பெரியார் வேண்டாம், அதையெல்லாம் விட்டுருங்க, உனக்கு எது நல்லது கெட்டது என்பது உனக்கு அறிவு இருக்கிறது. அவர் சொல்வார், நாம் பேசினாலே ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்ன தலைவர் பெரியார். எனக்கு சுய சிந்தனை இருக்கிறது, சுய அனுபவம் இருக்கிறது, சுய அறிவு இருக்கிறது. இதை கொண்டு நான் சில செய்திகளை உங்கள் முன்னால் வைக்கிறேன். என்னை போலவே உங்களுக்கும் சுதந்திரமான சிந்தனை, சுதந்திரமான அனுபவம், சுதந்திரமான அறிவு இருக்கிறது. நீங்கள் அதை கொண்டு ஆய்ந்து பார்த்து சரியென்று பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், தவறென்று பட்டால் சுட்டி காட்டுங்கள். என்கிட்ட சொல்லுப்பா, நீ சொன்ன தப்பா இருக்குன்னா நான் உங்களுக்கு ஒன்று விளக்குகிறேன், அல்லது நான் என்னை திருத்திக் கொள்கிறேன். ஒன்று ஏன் இதை சொல்லுகிறேன் என்பது விளக்கி சொல்லுகிறேன், இல்லைன்னா திருத்திக் கொள்கிறேன் என்று துணிச்சலாக சொன்னவர் அவர்தான். மற்றவெல்லாம் நான் சொல்றேன் நம்பு நம்பு என்றுதான் திருப்பி திருப்பி சொன்னார். பெரியார் சொன்னார், எவன் சொன்னாலும் நம்பாதே என்று சொன்னவர் பெரியார்.
உன்னுடைய அறிவு உனக்கு வேண்டியதை பார் என்று சொன்னதால் தான் தமிழ் மக்கள் நினைச்சான், இவர் இப்படியெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, இப்பொழுதெல்லாம் சுலபமாக லஞ்சம் வாங்கினார் சொல்லிடும். அப்படியும் பெரியாரை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். காங்கிரஸுக்கு லஞ்சம் வாங்கிட்டு தான் ஆதரிக்க 5 லட்ச ரூபா வாங்கிட்டாருன்னு சொன்னான். பெரியார் சொன்னார், மடையா நான் தான் காசு வாங்கினு தெரியுதுல்ல, 6 லட்சத்தை எடுத்துட்டு நீ முதல்ல வர வேண்டியதாண்டா, இப்போ வேண்டா கத்துறேன்னு தான் பெரியார் கேட்டார். நான் வாங்கினா பார்த்தியாலாம் அவர் சொல்லல, மடையா தெரியுதில்ல நீ கொண்டு வந்திருக்க வேண்டியதானே முதல்லயே என்றுதான் கேட்டார். அவ்வளவு துணிச்சலாக பேசக்கூடிய நேர்மை அவரிடம் இருந்தது. வேற யாராவது பேச முடியுமா? இவர் வியாபாரம் பேசுறான்னு தான் நினைப்பான். பெரியார் பேசிய போது மக்கள் நினைக்கவில்லை. எனவே பெரியார் வெளிப்படையாக பார்க்கிற போது மக்கள் வெறுப்பாக தலைவராக தெரிந்தாலும் உள்ளத்தில் எல்லா தமிழர்களும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், பாராட்டுகிறார்கள், போற்றுகிறார்கள். ஏன்னா அதற்கான நியாயங்கள் 1000 நியாயங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் நினைவுக்கு கொண்டு வருவதுதான் பிறந்த நாளில். பகுத்தறிவு என்பது மட்டுமல்ல, சாதி ஒழிப்பு என்பதில் தொடங்கி அதுதான் செப்டம்பர், இன்னொரு செப்டம்பர் 11 காந்தி பண்ண ஆரம்பிச்சது 1906 செப்டம்பர் 11. இன்னும் நான் இந்தியை திணித்ததாக சொன்னேன். இந்தி திணிப்புக்காக ஒரு பயணம் வந்தது. நான் கூட ஒரு பிரச்சார பயணம், மரண தண்டனைக்கு எதிரான ஒரு பரப்புரை பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கோம். ஒரு 14 நாள் 2 வாரம் போறோம். ஆனால் அப்போது ஒரு படை வந்தது. அழகிரி சாமி தலைமையில் ஒரு படை வந்தது. ஒரிஜினல் அழகிரி அவர் தலைமையில் ஒரு படை வந்தது. அவர்கள் இந்தி எதிர்த்து 42 நாள் நடந்து வந்து இங்க வந்து சேர்ந்தாங்க. அவருடைய வரவேற்பு கூட்டத்தில் தான், அதுவும் ஒரு செப்டம்பர் 11 1938 செப்டம்பர் 11, அதில் தான் பெரியார் சொன்னார் தமிழ்நாடு தமிழருக்கு என்று வெளிப்படையாக அறிவித்தார். அதை இதில் போட்டிருக்காங்க என்னென்ன 3 செய்திகள் என்கிற போது. பெரியாருடைய முதல் கொள்கை நாட்டில் இருக்கிற மனித சமுதாயத்தில் உள்ள உயர்வு தாழ்வு, அதற்கு ஆதாரமான வர்ணாசிரம தர்மம், அதை ஆதரிக்கிற மதம், சாஸ்திரம், புராணங்கள் இவைகளினாலே கற்பிக்கப்பட்ட கடவுள் ஆகியவை ஒழிய வேண்டும் என்பது முதல் கொள்கையாகும். 2வது கொள்கை எங்களுடைய நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான். அதுதான் ஐயா சொன்னார், என்னுடைய நாடு. அவர் சொன்னார்ல, அண்ணா அவர்கள் பெயர் வைத்த போது தமிழ்நாடு என்று பெயர் வைத்த போது பெரியார் சொன்னார், அண்ணா பாதி காரியத்தை முடிச்சிட்டார், நாம மீதி காரியத்தை முடிக்கணும், தமிழ்நாடு தமிழருக்கே என்றேன். அவர் தமிழ்நாட்டை கொடுத்து விட்டார், நாம் அதை தமிழருக்கே என்று ஆக்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார். அதற்கான தேவை இப்போது நாம் எண்ணி பார்க்கிறோம். ஒரு காலத்தில் பிரிவினைவாதம் என்று பேசினார்கள். ஒவ்வொரு நாடும் அப்படித்தான் பிரிந்து வந்திருக்கிறது. தங்களை மதிக்காக தங்களை புறக்கணிக்கிற போது, தங்கள் நலன்கள் புறக்கணிக்கிற போது அந்த மக்கள் நினைக்கிறார்கள், ஏன் புறக்கணிக்கிறார்கள், நாம் ஏன் இப்படிப்பட்ட அவமதிப்புக்கு ஆளாகிறோம் என்று பார்க்கிறார்கள். காரணங்களை ஆய்கிறார்கள், நாம் ஆராய்கிறோம். ஏன் நம்முடைய கவனம் ஒன்றும் இல்லை. இப்போது 2 வாரத்துக்கு முந்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார், மன்னிக்கணும், செயலாளர் புதுசாக ரஞ்சன் மத்தாயின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் ஒரு புதிய மலையாளி ஒருவர் வந்திருக்கிறார். அவர் சொன்னார், ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமைகளை பற்றி முடிவெடுக்கிற போது அந்த மாநிலங்களோடு கலந்துதான் நாங்கள் செய்வோம் என்று இந்திய அரசு கொள்கையோடு இருக்கிறது என்று சொன்னார். எதுக்கு சொன்னார்னா, டீஸ்டா நதி ஒப்பந்தத்தை பற்றி மேற்கு வங்கத்தோடு, வங்க தேசத்தோடு இந்தியா பேசுகிறது, ஒரு முடிவுக்கு வருகிறது. அப்போ மேற்கு வங்க முதலமைச்சர் சொல்கிறார், நான் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். சொன்னப்போ சொல்றார், இல்லை உங்களெல்லாம் கலந்துட்டு தான் செய்வோம். சரி, மாநில அரசின் கருத்தை கேட்டு முடிவெடுக்கிற நிலைக்கு இந்திய அரசு இருக்குமேயானால், எங்க முல்லை பெரியாருக்கு எப்போவாவது கலந்திருக்கிறீங்களா எங்களிடம்? ஈழச்சிக்கலுக்கு எப்போவாவது கலந்திருக்கிறீர்களா எங்களிடம்? இப்போது இருக்கிற மரண தண்டனைக்காவது எங்களுடைய தமிழ்நாட்டு அரசின் கருத்தை நீங்கள் கேட்டு இருக்கிறீர்களா? அல்லது இப்போதாவது அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? சொன்ன பின்னால மேற்கு வங்கத்துக்கென்றான் மாநிலத்தினுடைய கருத்தை கேட்பான், நமக்கு கேட்க மாட்டான். ஒவ்வொரு இடத்திலும் ஒன்றும் இல்லை. நம்ம கலைஞர் ஒரு முறை ஒரு போராட்டத்தை அறிவித்தார், முழு அடைப்பு என்றார். அரசாங்கமே செஞ்சா தப்புனா உண்ணாவிரதம் என்றார். அப்புறம் உட்கார்ந்து விட்டு அலுவலகத்துக்கு போய்விட்டார். எப்படி இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு நீதிபதி கேட்டான், இந்த ஆட்சியை கலைச்சிரும் தெரியுமா என்று பேசினான் ஒரு நீதிபதி. இவர் உண்ணாவிரதம் இருந்ததற்கே கேட்டான். ஆனால் அவன் கொடுத்த தீர்ப்பையே மதிக்க மாட்டேன்னு கேரளா சொல்லுது. நீ 142 உயர்த்தி கொள்ளலாம் என்று தீர்ப்பு கொடுத்து விட்ட பின்னால் நான் ஒரு சட்டம் போட்டுக்கிறேன் சட்டமன்றத்தில் என்று சொல்லுகிறார்கள். ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நான் உடைப்பேன் என்று சொல்லுகிறார்கள். அதே உச்சநீதிமன்றம் தான் அமைதியாக இருக்கிறது. அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், எந்த கருத்தையும் சொல்லவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னபோது எதிர்ப்பு தெரிவித்தவர்கள், கடுமையாக பேசியவர்கள், ஏன் அவங்க சொன்னபோது பண்ணல? நாம் இதை எண்ணி பார்க்கிறோம். ஒருவேளை நாம் தமிழர்களாக இருப்பதால் தான்
நாம் அவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக இருக்கிறதாகத்தான் பெரியாருடைய இறுதி சொற்பொழிவை சொன்னார்கள். அவர் சொன்னார், பெரியார் உனக்கு எனக்கு எத்தனை வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னார். காங்கிரஸ்காரனை பார்த்து கேட்டார். சில அறிவுள்ள காங்கிரஸ்காரர்கள் இருக்கக்கூடும். நான் அவங்ககிட்ட கூட அந்த கேள்வியை வைக்கலாம். நீ என்னையா விடுதலை கேட்ட ஆங்கிலேயன்ட்ட அவர் கேட்டார். உன்னுடைய மொழி வேறு, என் மொழி வேறு. உன் மதம் வேறு, என் மதம் வேறு. உன் உடை வேறு, என் உடை வேறு. உன் உணவு முறை வேறு, என் உணவு முறை மீது. உன் பழக்க வழக்கம் வேறு, என் பழக்க வழக்கம் ஏது. உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? 6000 மைலுக்கு அப்பால் உள்ள ஆங்கிலேயனா எங்களை ஆழ்வது என்றுதானே காங்கிரஸ்காரரை கேட்டீங்க. இப்ப எது மாறி இருக்கிறது என்று கேட்டார். உன் மொழி வேறு, என் மொழி வேறு. உன் உணவு முறை வேறு, என் உணவு முறை வேறு. உன் உடை வேறு, என் உடை வேறு. உன் பழக்க வழக்கம் வேறு, என் பழக்க வழக்கம் வேறு. ஒன்னே ஒன்று மாதிரி இருக்கு. 6000 மைல் 2000 மைலா குறைஞ்சிருக்கிறது. அதுதானே இருக்கிறது. பெரியார் அதைத்தான் கேட்டார். 2000 மைலுக்கு அப்பால் உள்ள ஆழ்வது 6000 மைல் 2000 மைலுமா குறைஞ்சிருச்சு. இன்னும் அவர்கள் நமக்கு தொடர்பில்லாத, நமக்கு தேவையில்லாத, நமக்கு பொருந்தாத ஆணைகளை அவர்கள் சட்டமாக்குகிறார்கள். நம்மை ஏற்றுக்கொண்டு தீர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் செய்கிற நடவடிக்கையெல்லாம் நாம் ஏற்று தீர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய கருத்தை கேட்பதில்லை, நம்முடைய கருத்தை மதிப்பதில்லை. கேட்பதில்லை என்பது வேறு, சொன்னாலும் மதிப்பதில்லை. எனவே இதெல்லாம் சேர்த்து 2வது சிந்தனைக்கு நமக்கு கொண்டு வந்து 3வது சிந்தனை தான் இடஒதுக்கீட்டை பற்றி. இந்த 3வதாக இந்த 2 காரியம் ஆகிற வரையில் நம்முடைய சமுதாயத்திலே வர்ணாசிரம முறைப்படி வைத்துள்ள வகுப்பு மக்கள் விகிதப்படி வகுப்பு உரிமை தரப்பட வேண்டும். அவங்க எண்ணிக்கை தகுந்தபடி கொடுக்க வேண்டும். நமக்கு அது கொடுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு இருந்திருக்கிறது, இன்றும் பின்பற்றப்படுகிறது. ஆனால் நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கான திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிற இந்திய நாடு என்று பார்க்கிற போது மைய அரசு, மத்திய அரசு இன்னும் அதை நமக்கு கொடுத்திருக்கிறதா என்றால் இல்லை. தமிழ்நாட்டில் 1921 சட்டம் போட்டார்கள், 23 மீது சட்டம் போட்டார்கள், திரும்ப 27 போட்டதுதான் பின்பற்றப்பட்டது. அதிலிருந்து இதுவரைக்கும் நாம் வகுப்புரிமையை பெற்றுக்கொண்டு வருகிறோம். அது இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை நாம் எவ்வளவோ முன்னேறிய வகையில் நாம் போயிருக்கிறோம். அதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 27லேயே 100 இடங்களை பிரித்தார்கள். இப்போ மாதிரி 50க்கு மேல் போகக்கூடாதெல்லாம் அப்போ இல்லை. 100 இடங்களையும் பிரித்து கொடுத்தார்கள். 12 பங்குகளாக பிரித்தார்கள். 1 பங்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, 1 பங்கு இஸ்லாமியர்களுக்கு, 1 பங்கு ஐரோப்பியர், கிறிஸ்துவர், ஆங்கிலோ இந்தியர் அனைவருக்கும் சேர்த்து 5 பங்கு பார்ப்பனர் அல்லாதாருக்கு, 2 பங்கு பார்ப்பனர்களுக்கு என்று சொன்னார்கள். பெரியார் சொன்னார், கணக்கு கொஞ்சம் தப்பாக தான் இருக்கு, அவனுக்கு 16 விழுக்காடு போகிறது. இருந்தாலும் அரசு வேலை என்பது பொதுவானது, பொதுவான சொத்து என்ற கொள்கை ஏற்கப்பட்டிருக்கிறது, நான் வரவேற்கிறேன் என்று பெரியார் சொன்னார். அடுத்து கொஞ்ச காலம் கழித்த பின்னால் அதை இன்னும் மாற்றினார்கள். 14 பிரிச்சாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 2 பங்கு என்று கொடுத்தார்கள். 14% நமக்கு வந்துருச்சு. 14% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கு 7 ஆனது, கிறிஸ்தவர்களுக்கு 7 ஆனது கொடுத்தார்கள். பிற்படுத்தப்பட்டவர்கள் பிரித்து கொடுத்தார்கள். இருந்தாலும் இந்திய அளவில் 1943 தான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 8% முதல் வழங்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் 1927 கொடுத்தாச்சு. அரசியல் சட்டம் வழங்கின அளவுக்கு நாம் அதற்கு முன்பே கொடுத்தாகிவிட்டது தமிழ்நாட்டில். அதற்கு முன்பே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டாகிவிட்டது. ஆனால் இந்தியாவில், ஒட்டுமொத்த இந்தியாவில் 1994 வரைக்கும் இந்த சமுதாயத்தில் 52 விழுக்காடாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு இடம் கூட இல்லை. இவன் உள்ளூரில் தான் தகராறு பண்ணுவான், மீசை முறுக்குவான், செருப்பு போட்டு நடந்து போகாத, சைக்கிள் ஏறி போகாதெல்லாம் இங்கே தான் பேசுவான். ஏண்டா நீ இவ்வளவு வீரம் பேசுகிற, இவ்வளவு ஆட்கள் இருக்கிற, உங்கள் ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு இடம் இல்லைன்னு மத்திய அரசில் வைத்திருக்கிறானே, எப்போதாவது அதற்காக போராடி இருக்கிறீர்களா? அவர்களுக்கும் சேர்ந்து பெரியார் இயக்கம்தான் போராடியது. அவங்கள ஒரு பக்கம் திட்டிக்கொண்டே உன்னுடைய ஆதிக்கத்தை விட வேண்டும், கைவிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அந்த மக்களுக்கான உரிமைக்கும் பெரியார் இயக்கம் போராடி இருக்கிறது. மண்டல் ஆணையம் வந்தது, மண்டல் ஆணையம் பரிந்துரை கொடுத்தது, வந்தது, 27 விழுக்காடு கொடுத்தார். அதை நிறைவேற்றினார் விபி சிங். ஆனால் அதற்கு நிறைய எதிர்ப்பு. அதற்கு கூட அவர் அரசு வேலை வாய்ப்பில் மட்டும் 27 விழுக்காட்டை அவர் பரிந்துரைத்தார். அதுதான் ஆணையிட்டார். கல்விக்கு அவரும் கொடுக்க முடியல. கல்வி நிலையங்களில் நமக்கு இடஒதுக்கீடு உண்டு என்று 2006 தான் சட்டம் பண்ணியிருக்கான். இந்தியா விடுதலை பெற்று அரசியல் சட்டம் வந்து 56 ஆண்டுகள் கழித்து தான்
மத்திய அரசில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு கல்வி நிலையங்கள் என்று சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சட்ட திருத்தம் என்னவோ 51 வந்துருச்சு. ஆனால் நம்ம இதுவரைக்கும் அனுபவிக்கவில்லை, விடவில்லை. இப்போ போராடி போராடி நம்முடைய உயர்கல்வி நிலையங்களில் அதுவும் இல்லைன்னா இப்போ போறாங்க. 27 விழுக்காடு என்று தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் இதுவரை 10 விழுக்காட்டுக்கு மேல் மத்திய பல்கலைக்கழகங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இல்லை. ஐஐடியில் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 15, பழங்குடி மக்களுக்கு 7.5, 22 விழுக்காடு என்றாலும் மொத்தம் 5 விழுக்காடு கூட இல்லை. அவர்கள் இன்னும் ஏதேதோ ஆணையை போட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அதற்கு அரசாணையை போட்டு நீதிமன்றம் சொன்னாலும் பின்பற்றாமல் இன்னும் அவர்கள் திமிராக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படுறதில்லை. நம்ம ஊரில் எனக்கு முன்னால் செருப்பு போட்டு போகிறானா, எனக்கு முன்னால் சேரில் உட்காரானா நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் இணைத்து எல்லோரையும் பார்த்த இயக்கம் தான் பெரியார். நாங்கள் இரட்டை கோலைக்கு எதிரான பரப்புரை பயணம் போது அதுதான் சொன்னோம் பிற்படுத்தப்பட்ட மக்களிடம். ஒரு காலத்தில் எல்லோரையும் நடத்திய வகையில் இப்போது நீங்கள் அவர்களை நடத்துகிறீர்கள். பாப்பா ஒரு காலத்தில் எல்லோரையும் வாடா போடான்னு தான் கூப்பிட்டான். பெரியார் தன்னுடைய தந்தை அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி, பெரியார் நகராட்சி தலைவர். நகராட்சி தலைவருடைய அப்பா பெரிய வெங்கடசாமி நாயக்கர். வெங்கட் நாயக்கர் நகராட்சி தலைவர் அப்பா பெரிய பணக்காரர். இப்போ 2 ஈரோட்டில் பெரிய பணக்காரர்கள், அவர் ஒருத்தர். அவரை பார்த்து நகராட்சியில் வரி தண்டலாக இருப்பவன் பில் கலெக்டராக இருக்கிறவன் வாடா போடான்னு பேசுகிறான். ஏண்டா வெங்கட் நாயக்கா பணம் கட்டிட்டியா, இன்னும் கட்டலையான்னு கேட்குறான். சாமி கட்டிடுறேன்னு இவர் சொல்கிறாரு. ஒரு நிகழ்ச்சி இது நடந்திருக்கிறது. அதெல்லாம் வெறுப்பேற்றி பெரியார் இதெல்லாம் சேர்த்துத்தான் போராடுகிறார். இதையெல்லாம் பார்த்து பார்த்து உள்வாங்கித்தான் இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுகிறார். சரி, போராடினார். ஒரு மாற்றம் வந்தது. வாடா போடான்னு இப்போ கூப்பிடுறதில்லை. அப்போது அவன் முன்னால் அமர முடியாது, பாப்பானுக்கு முன்னால். இப்போ அவன் இடம் கெஞ்சி கேட்கிற அளவுக்கு வந்து விட்டது. சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாற்றம் வந்ததற்கு பின்னால் பலன் பெற்ற சமுதாயம், அதில் ஒரு பிரிவு, பெரும் பிரிவு பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்கள் மீது இழைக்கப்பட்ட அதே விஷயங்களை தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது செய்கிறார்கள். இன்னும் வாடா போடான்னு கூப்பிடுறது இவங்க தான், என் முன்னால் உட்காரது என்கிறான், எல்லாம் செய்கிறாங்க. அதை நாங்கள் பரப்புரை பயன்கள் தான் கேட்டோம். உங்கள் மூத்தவர் காலத்தை விடுங்கள், இப்போ படித்து பரந்த பார்வையோடு விரிந்த பார்வையோடு உலகம் முழுதும் சுற்றி வாழ்கிற வாழ்க்கையை வாழ்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களே, மாணவர்களே, இளைஞர்களே, நீங்களாவது உங்கள் காலத்தில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் பெற்றோர்களுக்கு அதை திணிக்கிறது கஷ்டம், அவங்ககிட்ட போய் இன்னும் செலுத்த முடியாது. நீங்களாவது அந்த மனமாற்றத்தோடு இருங்கள் என்று கேட்டோம். அப்பதான் சொன்னோம், உங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்ற போது போராடிய பெரியார் இயக்கம்தான் இப்போது சொல்லுகிறது, நீங்கள் அவர்களுக்கான உரிமையும் கொடுங்கள். இது எல்லோருக்கான இயக்கம். பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களாக பிரித்து பார்ப்பது இல்லை. பார்ப்பனர் அல்லாதார் எல்லோருக்குமான இயக்கம். பார்ப்பனர் அல்லாதார் என்று எல்லோரையும் இணைத்ததுதான் பெரியார் இயக்கம். அது இந்துக்கள்ல பார்ப்பனர் அல்லாதார் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் எல்லோரும் இணைத்துத்தான் திராவிடர் என்ற குறியீட்டை பெரியார் கொடுத்தார். எல்லோரையும் இணைக்கிற குறியீட்டு சொல். அதை எதிர்த்து நமக்கு எதிரான ஆரிய தத்துவத்தை, பார்ப்பன தத்துவத்தை எதிர்த்து பெரியார் போராடினார். ஆனா இப்ப இவங்க வெவ்வேறு மொழிகள்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நாம் நமக்கான உரிமை, நமக்கான பங்கு நாம் பெறுவதற்கு போராட வேண்டிய சூழல் வந்துவிட்டது. ஏன்னா சட்டங்கள் எல்லாம் நாம போராடினா திருத்த முடியும். அனைத்து சாதியிலும் அர்ச்சகராக வேண்டும் என்று சட்டம் வந்தது. உச்சநீதிமன்றத்திற்கு போனால் உச்சநீதிமன்றம் தடை ஆணை கொடுத்து விட்டது. அப்புறம்லாம் போட்டோம். இப்போது மீண்டும் ஒரு முறை பயிற்சியும் கொடுத்தாகிவிட்டது. இன்னும் அவர்களை பணியில் அமர்த்த முடியவில்லை என்ற சூழல் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழல் பெரியார் காலத்திலும் இருந்திருக்கிறது. பெரியார் காலத்தில் பெரியார் வகுப்புரிமைக்காக பேசிய போது தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு இல்லை. அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு, கல்விக்கு இடஒதுக்கீடு எழுதப்படவில்லை. அதனால கல்வி நிலையங்கள் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. தமிழ்நாட்டிலிருந்து 2 பாப்பான் வழக்கு போட்டான். எப்படி நீதிமன்றம் நடந்து கொள்ளும் என்றால், வழக்கே விண்ணப்பம் போடாத பெண் சண்முகம் துரைராஜன் என்ற பெண் விண்ணப்பமே போடல. விண்ணப்பம் போடுகிற வயதை கடந்தவர், 37 வயசு விண்ணப்பம் போடுற போது, 25 வயசுக்குள்ள தான் மருத்துவ கல்லூரிக்கு போட முடியும். ஆனால் 37 வயது பெண் ஒரு வழக்கு போடுகிறாள். நான் பாப்பாத்தீங்கனாலும் எனக்கு இடம் கிடைக்கலன்னு போட்டு வழக்கு இங்கே தீர்ப்பு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றத்து நீதிபதிகள் தான் சொன்னார்கள், இது வழக்கை விசாரிக்கவே தகுதி இல்லாத வழக்கு. ஏன்னா அவங்க விண்ணப்பமே போடல.
விண்ணப்பமே போடாத பெண் வழக்கு போட்டிருக்கா. எங்ககிட்ட நேராக வந்தால் நாங்கள் தள்ளுபடி பண்ணியிருப்போம், ஆனால் எங்களிடம் வந்திருப்பது மேல்முறையீடு. எனவே நாங்கள் மேல்முறையீட்டை விசாரிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவனும் ஆமான்னு தான் சொன்னான். பெரியார் சொன்னார், அசலே அநியாயம், அப்பீல் அதே காயம் என்று சொன்னார். இங்கே சொன்னது தான் அவனும் சொன்னான். உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டதே என்று பெரியார் அமைதியாக இருந்து விடவில்லை. இல்லை கல்வி நிலையங்கள்லாம் கிடையாது, சட்டத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லவில்லை. பெரியார் போராடினார், போராட்ட தொடங்கினார். எவனும் மத்திய அரசுக்காரன் இங்கே வரக்கூடாதுனார். மந்திரி வந்தால் என் ஊருக்குள்ள விடமாட்டேன்னு சொன்னார். நீ உன் நாட்டில் இருந்துக்கோ, என் நாட்டுக்கு வர முடியாது, நீ வந்தால் கருப்பு கொடி போராட்டம் எதிர்த்து கிளர்ச்சி என்று அறிவித்தார். அப்படி எடுத்த போராட்டங்கள் விளைவாகத்தான் அரசியல் சட்டம் திருத்தினாங்க. 50 நடைமுறைக்கு வந்த அரசியல் சட்டம் 51 திருத்தப்பட்டது. சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ போகாத பெரியாரால், போகக்கூடாது என்று தன் இயக்கத்தினரை தடை வைத்திருந்த பெரியாரால் தான் அந்த திருத்தம் வந்தது. இப்போ நம்ம சட்டசபையில் இருக்கோம், நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் வைத்திருக்கிறோம், பெரிய கட்சி என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது என்ற பின்னால் அமைதியாக எப்படி இருப்பது? நாம் போராடவே இல்லை. போராட்ட குணம் நம்மிடம் குறைந்து விட்டது. போராட வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் குறைந்து விட்டது. சட்டம் தான். இப்போ கம்யூனிஸ்ட் கூட சொன்னாங்கல்ல, மார்க்சிய கம்யூனிஸ்ட் என்று ஒரு கம்யூனிஸ்ட் இருக்குது, நம்மளாம் மனுதர்ம கம்யூனிஸ்ட் என்று சொல்லுவோம், சிபிஎம். அவர்கள் சொன்னார்கள், சட்டம் தீர்ப்பு சொல்லிட்டு அது வேற ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டியது தான். எல்லாம் புரட்சிக்கார மார்க்ஸை படித்தான், இன்னும் பார்ப்பானாகத்தான் இருக்கிறான். அதில் மாற்றமே இல்லை என்பதுக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் நல்ல எடுத்துக்காட்டு. அவன் சொல்கிறான், சட்டம் தீர்ப்பு சொல்லிடுச்சு, நீ எத்தனை தடவை விட்டுருக்க, எத்தனை பொது உடைமையாளர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நாகபூஷணம் பட்நாயக்கில் அவருக்கு வந்தபோது போராட்டம் நடந்திருக்கிறது. சின்னியம்பாலத்தில் நடந்த கொலைக்கு மரண தண்டனைக்கு எதிர்த்து போராட்டம் நடந்திருக்கிறது. தெலுங்கானாவில் தண்டனை கொடுத்த போது மரண தண்டனைக்கு எதிரான பரப்புரை பயணம். அமெரிக்காவில் இருக்க ரோஷன் பேக் அமெரிக்க நாட்டின் இராணுவ ரகசியங்களை சோவியத் யூனியனுக்கு வித்துட்டான்னு தம்பதிகள் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்படுகிறார்கள். உலகெங்கும் இயக்கம் எடுக்கப்பட்டது. பொது உடைமை இயக்கம் கூடுதலாக எடுத்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரியார் எடுத்தார். ஏன்னா பொது உடைமை இயக்கம் தலைமறைவாக இருந்தது. அப்போது தெலுங்கானா போராட்டத்தின் போது பெரியார் தான் எதிர்த்து போராடினார். மரண தண்டனைக்கு எதிராக பெரியார் தான் போராடினார். நன்றி தெரிவித்து டாங்கேவும் கல்யாண சுந்தரமும் பெரியார் கடிதம் எழுதினார்கள். அதெல்லாம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அப்போதெல்லாம் பொது உடைமையாளர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது எதிர்த்து போராடலாம், வேற ஆளுக்குன்னா போராடக்கூடாது போல். அப்படித்தான் சட்டம் சொல்லிவிட்டா பேசாம இருந்துக்கணும் என்பது என்ன நியாயம்? அதுவும் புரட்சிகரமான சிந்தனைகளை வாங்கி வைத்திருக்க மார்க்ஸை கொச்சப்படுத்துறது தான் அதெல்லாம். இவர்களெல்லாம் மார்க்சியத்தை எது முதல்ல தான் பிடிச்சிக்குவான் பார்ப்பான். இந்த ஊரில் குத்தூசி குருசாமி எழுதுவார், அதுவும் அங்கு வருகிறாரே அவர் தான் எங்கள் முதல்ல அது சொல்ல மாட்டார். அதுவும் அங்கு பஞ்சகஜம் கட்டி கொண்டு நெற்றியில் நாமம் வைத்துக்கொண்டு கோயிலிருந்து இந்து பத்திரிகை கக்கத்தில் வைத்துக்கொண்டு வெளியே வருகிறாரே அவர் தான் எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர்னு பெரிய குத்தூசி குருசாமி எழுதியிருப்பார். அவர் தான் எங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர். யார்? பட்டை நாமம் போட்டுக்கொண்டு பஞ்சகச்சம் கட்டி கொண்டு கோயிலிருந்து இந்து பத்திரிகை கையில் வச்சுட்டு வெளியே வர்றாரு, அவர் தான் எங்கள் ஊர் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் என்று எழுதுவார். அது இன்னும் தொடர்கிறது. பட்டை நாமம் இல்லை, பஞ்சகச்சம் இல்லை, ஆனால் சிந்தனையில் அப்படியே இருக்கிறது. அதைத்தான் பார்க்குற காங்கிரஸ்காரன் சொன்னான், பிஜேபிக்காரன் சொன்னான். ஏன்னா அவங்க எல்லாம் இப்போ சில இடங்களில் பார்த்தா நம்ம பல தமிழ் பண்பாடுன்னு சொல்கிறப்போ அதெல்லாம் எதிர்த்து பேச வேண்டி இருக்கிறது. தமிழ் பண்பாடுன்னு சொன்னால் மரண தண்டனை தான், வெட்டுங்கிறது தான். சிலப்பதிகாரம் அப்படி தானே சொல்லுது. சிலம்பாவன் இருந்தால் வெட்டிவிட்டு அப்புறம் சிலம்பு எடுத்துட்டு வாங்குறான் அமைச்சன், அரசர் சொல்கிறான். சும்மாலாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம். அவன் கையில் கன்றிய கல்வன் கையனது ஆகில் என்ன எந்தாள் பூங்கோதை கை கல் என்ன தன்கார் சிலம்பு கன்றிய கல்வன் கையதில் ஆகில் கொன்று அச்சிலம்பை கொணர்க இயங்கு, அப்படி தான் சொல்கிறான். முதல்ல வெட்டி விடு, அப்புறம் கொண்டு வா பார்க்கலாம். நம்ம அது கூட தப்புங்கிறோம். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, தமிழ் பண்பாடெல்லாம் விட்டுரு. இப்போ மனித பண்பாடு வேண்டும் என்று சொல்லுகிறோம். மனிதனுக்கான சில மனித நேயமிக்க மனித நாகரீகம் வளர்ச்சி எந்த நாடுகள்லாம் எப்படி நாகரீகத்தை நோக்கி போகின்றன என்று பார்க்க வேண்டும். எல்லாம் மரண தண்டனை வேண்டாங்கிறான். நிறைய பேர் மரண தண்டனை வேண்டான் இருக்கான். நம்ம ஊரில் கூட இருந்தது மரண தண்டனை வேண்டாம் என்று. திருவாங்கூர் சமஸ்தானம் 1940 மரண தண்டனை தடை செய்து விட்டது. இப்போ கூட நம்முடைய கேடி தாமஸ் அவர்கள் இந்த மரண தண்டனையை பற்றி வருகிற போது வழக்க விசாரித்தவர் கார்த்திகேயன். அவர் தான் சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர். ராஜீவ்காந்திக்கு குடும்ப நண்பர். அவர் தான் விசாரித்தார். விசாரித்து இங்கே மரண தண்டனை வழங்கிய போது, பூந்தமல்லி தடா நீதிமன்றம் வழங்கிய போது சத்தியம் வென்றுவிட்டது என்று அவர் தான் பேட்டி கொடுத்தார் பத்திரிகைக்கு. அவர் இப்போது சொல்லுகிறார்,
இந்த மூவருக்கும் மரண தண்டனை விதிக்கக்கூடாது, அவர்கள் மரண தண்டனை ரத்து செய்ய வேண்டும்னு விசாரித்த காவல்துறை அதிகாரி சொல்றார். புலனாய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்தவர் அவர்தான். விசாரித்து மரண தண்டனை உறுதி செய்தவர் உச்சநீதிமன்றத்தில் கேடி தாமஸ் தலைமையிலான 3 நீதிபதிகள் உட்கார்ந்துதான் உறுதி செய்தார்கள். அவர் இப்போ எழுதியிருக்கிறார், மரண தண்டனைங்கிறது நாகரிகம் அடைந்த சமுதாயத்தில் மரண தண்டனை கூடாது. நான் இந்த வழக்கினுடைய விசாரணை ஆணையத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தேன் என்பதற்காக இட் வாஸ் மை மிஸ்ஃபார்ச்சூன் டு ஹாவ் presided தி பெஞ்ச் என்று சொல்லுகிறார் அப்படின்னு எழுதுகிறார் அவர். என்னுடைய கெட்ட வாய்ப்பு, நான் அதில் இருந்தேன். எப்போதும் நீதிபதிகளுக்கு நீதியான சிந்தனை இருந்தால் கூட சதிகார கூட்டத்தினுடைய குரலைக்கு செவிசாய்க்க வேண்டி வந்து விடுகிறது. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்திருக்கிறது. இயேசுநாதரை தண்டிக்க வேண்டாம் என்ற சிந்தனையோடு இருந்த பிலாத்து மன்னனுக்கு முன்னால் அந்த சதிகார கூட்டத்தின் குரலுக்கு மதிப்பளித்துத்தான் விருப்பமில்லாமல் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க என்று எழுதி முடிக்கிறார். இவரையும் அதுதான் சொல்றார், நானும் அப்படித்தான் பண்ண வேண்டி போயிடுச்சு என்பதை மறைமுகமாக சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, 61 நிகழ்ச்சிகளை சொல்லுகிறார். 1940 மரண தண்டனை திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஒழிக்கப்பட்டு விட்டது. அப்போ அது தனி நாடு. இந்தியாவோடு சேர வேண்டிய கட்டாயம் 50 வந்தது. இந்தியாவோடு சேர்ந்து கொண்டது அந்த நாடு. மரண தண்டனை அதுக்கப்புறம் வந்துருச்சு. ஏன்னா இந்திய சட்டத்தில் மரண தண்டனை உண்டு. அப்போ ஒரு ஆய்வு நடத்தினார்கள். 61ஆம் ஆண்டில் ஒரு ஆய்வு நடத்தினார்கள். 1940 50 வரைக்கும் எத்தனை கொலை குற்றம் அங்கு நடந்திருக்கிறது, 50 60 வரைக்கும் நடந்திருக்குன்னு பார்த்தா மரண தண்டனை இல்லாத காலத்தை விட மரண தண்டனை வந்த பின்னால் குற்றம் அதிகம் நடந்திருக்குதுன்னு பார்த்தாங்க. அப்போ எதுவும் செய்யாது, தண்டனை தடுக்காது என்ற முடிவுக்கு வந்தார்கள். அவன் ஏன் தண்டனை எடுத்தான், மரண தண்டனை ரத்து செய்தான் என்றால், திருவாங்கூர் சமஸ்தானம் மனு தர்மத்தை பின்பற்றிய நாடு. அங்கு பார்ப்பனர்களுக்கு மரண தண்டனை கிடையாது, நமக்கு மட்டும்தான் மரண தண்டனை. பாப்பானுக்கு கிடையாது, அவனுக்கு தலையை மொட்டையடிச்சா முடிஞ்சு போச்சு என்பதுதான் தண்டனையாக இருந்து மனு தர்மம் அப்படித்தான் சொல்லுகிறது. எனவே அந்த அரச குடும்பத்தில் வருகிற பகைமையை தீர்த்து கொள்வதற்கு பார்ப்பனை வச்சு தான் கொலை பண்ணுவானா. பார்ப்பனை வச்சு கொலை பண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது, மரண தண்டனை கொடுக்க முடியாது. பாப்பான் தான் கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். இதை பார்த்து ஆங்கிலேய அரசு சொல்லுகிறது, அநியாயமான சட்டம் உங்கள் நாட்டில் இருக்கிறது, எல்லோருக்குமான அரசியல் இது வந்துருச்சு. இப்போ இந்தியன் பீனல் கோடு வந்தபோது எல்லோருக்கும் அந்த சட்டம், மனு தர்மம்லாம் செல்லாதுன்னு அவன் பண்ணான். உன் நாட்டில் மட்டும் செய்வது நியாயம் இல்லை, இங்கும் மரண தண்டனை எல்லோருக்கும் சமமாக்க வேண்டும் என்று சொன்னபோது மரண தண்டனை எடுத்துட்டான். பாப்பானுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாம தான் எடுத்தான். அவன் ஒன்றும் பெரிய நாகரிக உள்ளத்தோடலாம் எடுக்கல. ஆனால் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் கூட நடந்திருக்கிறது. அதுல எழுதிட்டே வர்றப்ப அவர் சொல்றாரு, இங்கிலாந்தில் சின்ன சின்ன வழக்குகளுக்கு பெட்டி கேசஸ், அதுக்கு கூட பிக் பாக்கெட் அடிச்சா கூட மரண தண்டனை கொடுத்த காலம் ஒன்று இருந்தது. பொது இடத்தில் நிறுத்தி அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறார். அவர் எழுதுறாரு, பிக் பாக்கெட் அடிச்சோட பொது இடத்தில் நிறுத்தி அவனுக்கு தூக்கில் போட்டு இருக்கிறார்கள். ஏராளமான கூட்டம் நின்று வேடிக்கை பார்க்கும். அப்படி ஒருவனுக்கு தூக்கு போட்ட போது பெரிய கூட்டம் கூடியது. பிக் பாக்கெட் போட்டவனுக்கு தூக்கு தானே எல்லாம் பயந்துருவான் என்று. தூக்கு நிறைவேற்றிய பின்னால் தெரிந்தது 63 பேர் பாக்கெட்டை அவனை பிக் பாக்கெட் பண்ணிட்டான். தூக்கில் போடுறான் பிக் பாக்கெட் அடிச்சவன, அந்த கூட்டத்தில் 63 பேர் பாக்கெட்டை பிக் பாக்கெட் அடிச்சிட்டான். அதை எழுதுகிறார் அவர். அதனால இது ஒன்றும் டெட்டரன்ஸ் என்று சொல்லுகிறார்கள், தயக்கப்படுத்தும் குற்றச்செயல்கள் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் எந்த நியாயமும் இல்லை. எனவே மரண தண்டனை கூடாதுன்னு விசாரிச்ச நீதிபதியும் சொல்றார். வழக்கை தாக்கல் செய்த புலன் விசாரணைத்த அதிகாரி சொல்றார் மரண தண்டனை வேண்டாம், விசாரித்த நீதிபதி சொல்லுகிறார் மரண தண்டனை வேண்டாம். ஆனால் நம்ம காங்கிரஸ்காரர் இப்போதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. 20 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு இப்போதான் செத்து போனவனை பற்றிலாம் நினைவு வந்ததெல்லாம் சொன்னாங்க. இப்போதான் ஞாபகம் வந்திருக்கு அவங்களுக்கு. எல்லாம் தேடி தேடி போய் அவங்களுக்கு மரணத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று பேசுகிறார்கள். குற்றச்செயலுக்கு தண்டனை தர வேண்டும் என்பது நியாயம் இருக்கலாம். உங்கள் நியாயப்படி தண்டனை இருக்க வேண்டும், நாங்கள் மரண தண்டனை தான் வேண்டாங்கிறோம், தண்டனை வேண்டும் என்று சொல்லுகிறோம். கொடுக்கட்டும் தண்டனையை, மரண தண்டனை தான் வேண்டாம்னு சொல்கிறோம். உங்கள் நியாயப்படி இருந்தால் எங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கிறது. அமைதிப்படை போன போது என்ன நடந்தது, எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், யார் காரணம், அதற்கு என்ன தண்டனை? ஒரு தண்டனையும் இல்லையே. நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் முதல்ல அமெரிக்காவில் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு குழந்தை சொன்னதாக ஒரு கவிதை கூட உண்டு. என் மாமாவை கொலை செய்ததற்கு எங்கள் அப்பாவை கொல்லுகிறார்கள், என் அப்பாவை கொண்டதற்கு யாரை நான் கொல்லுவது? கொல்லுவான்னு சொல்றது நீதிமன்றத்தை சொல்றாங்க. எங்கள் மாமாவை கொண்டு விட்டாரு எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவை நீதிபதி கொல்ல சொல்றாரு, நான் இவரை என்ன நான் செய்வது என்று அந்த குழந்தை சொன்னதாக இருக்கும். மரண தண்டனை என்பது ஒரு கொலைக்கு கொலை தீர்வாகாது. இது பழங்கால காட்டுமிராண்டி கால சட்டம். இது நாகரிக சமுதாயத்தில் அது வேண்டாம்.
திருத்துவதற்கான வாய்ப்பை கொடுப்போம் என்றுதான் அதை சொல்லுகிறோம். ஆனால் இவங்கெல்லாம் சொல்றாங்க தண்டனை கொடு, தண்டனை கொடு. சரி, எல்லாவற்றுக்கும் தானே தண்டனை. எது தொடக்கம்? பழிவாங்கல்னு வந்துருச்சுன்னா, பழிவாங்கல் தான் மரண தண்டனை என்பதும் பழிவாங்குவது தான். இப்படின்னு வந்துருச்சுன்னா எது தொடக்கம்னு பார்த்துக்கிட்டே போனோம்னா பின்னால போய் தானே ஆகணும். இவனை ஏன் எங்கள் அப்பாவை ஏன் கொலை பண்ணான்னா எங்கள் மாமாவை கொடுத்தார். மாமாவை கேட்டா சொல்லுவார், மாமாவை ஏன் இவரு கொண்டாருன்னா அவர் சொல்லுவார், அதுக்கு முந்தைய எங்கள் அப்பாவை அவன் கொலை பண்ணியிருந்தான், அதனால தான் நான் திருப்பி கொலை பண்ணேன்னு சொல்லுவார். அப்படி இந்த வழக்கில் பார்த்தால் இதற்கு முன்னால கொலை பண்ணியிருக்கிறார். அதை பற்றியெல்லாம் நாம் பேசாமல் விட்டு விட்டோம். அதுதான் தப்பு. போர் குற்றவாளி ராஜபக்ஷே என்று பேசிக் கொண்டிருக்கிறோம், நாம் பேச தவறிவிட்டோம். போர் குற்றவாளி ராஜீவ்காந்தி என்று பேசியிருந்திருக்க வேண்டும். அவன் 6000 பேரை கொண்டான், 1000 பெண்களை கெடுத்தார்கள். அதற்கு காரணம் யார்? ராஜபக்ஷாவை போய் கொண்டான், ராஜபக்ஷாவை பெண்களை கெடுத்தான். நீதானே இயக்கினாய், நீதான் தலைவன் என்று அவனுக்கு இப்போ நீதிமன்றத்தில் நிறுத்து என்று சொல்லுகிறோம். நாம் இதே குரலை 1990 திரும்பி வந்தவுடன் நாம குரல் எழுப்பியிருக்க வேண்டும். நாம செய்யல. அந்த செய்த தவறை இவர் சுட்டி காட்டுகிறார்கள், நீங்கள் ஏன் செய்யவில்லை என்று. அதைத்தான் நான் போன முறை சொல்லி எனக்கு வழக்கு போட்டான். நான் சொன்னே, ராஜீவ்காந்தி கொடுத்தது அவங்களாம் கொலைன்னு சொல்லாதீங்க, அது மரண தண்டனை அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னோம். அதுக்கு தான் வழக்கு கூட என் மீது போட்டார்கள். அதைத்தான் நாம் செய்திருந்திருக்க வேண்டும். நம்ம பேசியிருந்தோம்னா அவன் பேசாமல் இருந்திருப்பான். இப்போ காங்கிரஸ்காரெல்லாம் இப்படி பேச வேண்டிய நம்ம யாரோ ஒரு தோல் ஏறிக்கிட்டு பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். மிக வேகமாக என்னென்னமோ பேசுகிறார். இவிக்கு செம்பத் விட்டுருங்க, இளங்கோவன் பேசுவதை விட்டு விடுங்கள், விடிந்தால் வேற மாதிரி பேசிடுவார். ஆனால் அவர்கள் எல்லோரும் கொள்கை அளவில் பிஜேபி சொல்லுது, இவன் சொல்றான் பிஜேபின்னு சொல்லுங்கிறாங்க. ஒரு பக்கம் இந்து முன்னணி இவங்க எதிர்க்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்களை எதிர்க்கிறார்கள். ஆனால் இந்த அகில இந்திய கட்சிகள் சொல்லுகின்றன. இது நம்ம சிந்தனைக்கு மீண்டும் நாம் வருகிறோம். அகில இந்திய கட்சிகள் இதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். தமிழர்கள் 3 பேரை கொல்ல வேண்டும் என்பதற்கு அகில இந்திய கட்சியின் கருத்தாக இருக்கிறது. நாம் அகில இந்தியாவே வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அப்பதான் நம்ம சிந்தனை எடுபடும். நான் விரும்பின சட்டத்தை நான் செஞ்சுக்குவேன் என் நாட்டில், நீ எனக்கு என்னடா நீ அங்கிருந்து சட்டம் செய்கிற. ஆங்கிலேயன்லாம் பாட்டு பாடணும். ஆங்கில அரசு இந்த ஊரான் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்காய். இவன் அவன் தோட்டத்தில் வெள்ளரிக்காய் போட்டுக்கிட்டான். காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது விடுதலை பாடல். ஏன்டா என் நாட்டில் நான் விளைவிக்கிறது, நீ என்னடா விதை விளைவிக்கிற? நான் எங்கள் ஊரில் இருக்கு, நான் விளை வச்சுக்கிறேன். எங்கள் நரிமணத்தில் பெட்ரோல் எடுத்தால் நாங்கள் விளை வச்சுக்கிறோம். நீ அங்கிருந்துட்டு விலையை நிர்ணயம் பண்ணி 3 ரூபா 14 காசு ஏற்றிட்டான்னு நான் ஏற்றுக்க வேண்டியிருக்க. எனக்கான திட்டங்களை, எனக்கான சட்டங்களை நான் ஆக்கிக் கொள்கிற காலம் வராதா என்ற ஏக்கத்தை இந்த பெரியார் பிறந்த நாளில் நாம் மீண்டும் ஆழ்ந்து சிந்தித்து அதற்கான விடையும் காண வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.